எம்ஜிஆரை கெட்ட வார்த்தையில் திட்டிய சக நடிகர் பல வருடங்கள் கழித்து எம்ஜிஆர் பழி வாங்கியது எப்படி? எம்ஜிஆர் நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த போது அவருடன் நடித்தவர் பசுபதி. இவர் முன்கோபக்காரர். கோபம் வந்துவிட்டால் யார் என்றெல்லாம் பார்க்க மாட்டார். வாய்க்கு வரும் கெட்ட வார்த்தைகளில் திட்டுவார். ஒருமுறை எம்ஜிஆருக்கும் பசுபதிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அருவருப்பான கெட்ட வார்த்தையால் பசுபதி எம்ஜிஆரை திட்டி இருக்கிறார். இதனால் கோபமடைந்த எம்ஜிஆர், இனிமேல் உன் முகத்தையே பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவரின் நட்பை துண்டித்திருக்கிறார். அதன் பின்பு எம்ஜிஆர் சினிமாவில் நுழைந்து பெரிய நடிகராக மாறி பணம் சம்பாதித்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறார். ஒரு நாள் பசுபதி தனது மகளின் கல்யாண பத்திரிகையை எம்ஜிஆரிடம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அதுவும் பேசாமல் பத்திரிகையை வாங்கிக் கொண்ட எம்ஜிஆர் தனது உதவியாளரிடம் பசுபதியை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்கிறார். அதில் பசுபதி வறுமையில் வாடுவதை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் மண்டப வாடகை முதல் மைக் செட் வரை திருமணத்திற்கான ஆகும் மொத்த செலவுக்கான பணத்தையும் தனது உதவியாளர் மூலம் கொடுத்து அனுப்பி அதோடு மட்டுமல்லாமல் சீர்வரிசை பாத்திரங்களோடு திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி இருக்கிறார். கண்கலங்கிய பசுபதி அந்த இடத்திலேயே மன்னிப்பு கேட்டாராம். அவரை கட்டிப்பிடித்து கண்ணீர் துடைத்தாராம் எம்ஜிஆர்.